ஹலோ ஹோம் பேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டால் பிஸ்னஸ்க்கு தேவையான ரெசிபீஸாக தான் பார்த்துட்டு வரோம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்டால் போட போகிறோன்னா 1 or 2 ரெசிபீஸ் பத்தாது இல்லையா? ஒரு 4-5 ரெசிபீஸாக தான் வச்சா தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்கான ரெசிபி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அந்த லைனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானா கேக். பனானா கேக் ரொம்ப ஈஸி ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துலேயே பேட்டர் ரெடி பண்ணிடலாம், எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா. ஸோ ரொம்ப ஈஸி ரெசிபி. அதே மாதிரி சீக்கிரமாக செஞ்சுட்டு ஒரு பேக்கிங் பண்ணி, ரொம்ப பெரிய பேக்கிங்கும் தேவையில்லை. நம்மளே டீ ஷாப்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு சின்ன சின்ன கவரில் போட்டு பேக் பண்ணி எல்லா டீ ஷாப்ஸ்லையுமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய டீ ஷாப்ஸுக்குமே கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. கம்மியான நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டாகவே பார்க்கலாம். நிறைய ஷாப்ஸ்க்கு போட்டோன்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸி ரெசிபி தான் இது. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு பனானா தேவை, வாழைப்பழம் தேவை. ஒரு 6 பழம் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 150 கிராம் மைதா, அப்புறம் ஒரு 50 கிராம் ப்ரௌன் சுகர், கூடவே 2 முட்டை, அப்புறம் ஒரு 1/2 கப் ஆயில், அது ஒரு 100 ml இருக்க அளவுக்கு, அப்புறம் அதே 50 கிராம் ஒயிட் சுகர், அப்புறம் ஒரு 1/2 கப் பால், அது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ஃப்ளேவருக்காக லைட்டாக வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இப்போவே கூட செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பனானா பீல் பண்ணி மேஷ் பண்ணிக்க போகிறோம். வாழைப்பழம் உங்களுக்கு எந்த பழம் ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ கேக்கில் அந்த பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஓகே. கற்பூரவல்லினாலும் சரி, ரஸ்தாலினாலும் சரி, இல்லை குட்டி குட்டி ஏலாக்கி பழம்னாலும் சரி. அதை ஒரு மேஷ் பண்ணி ஒரு 200 கிராம்ஸ் 200 கிராம் இருக்கிற அளவுக்கு வர அளவுக்கு பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா ஃபோக் வச்சு நான் இப்போ நல்லா மசிச்சுக்க போகிறேன். நல்லா மசிச்சிடணும். அந்த கட்டி கட்டியாக திக்காக இருக்காத அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 கப் ஆயிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணலாம். ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகரும் நல்லா கரையணும். நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்கு சேர்த்துக்க போகிறோம். எக் ஸ்மெல் வராது. ஏன்னா பனானா அப்படி ஒரு ஃப்ளேவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோன்னாலும் அதில் பனானா நம்ம சேர்த்துட்டோன்னா வேறு எந்த ஃப்ளேவர் சேர்த்தாலும் அந்த பனானா டாமினேட் பண்ணிவிடும். நீங்கள் ஒரு ஃப்ளேவர் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கவே கொடுக்காது. பனானா பயங்கர டாமினேட்டட் ஃப்ளேவர். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்ல லிக்விடாக தான் இருக்கும். நல்லா லிக்விட் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இப்போ நாம் ஃப்ளாரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மைதா எடுத்தோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 3யும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு ஜல்லடை வச்சு லைட்டாக ஜலிச்சுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டி அதில் போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஜலிச்சுக்கிறோம். ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத வர மாதிரி, மாவெல்லாம் கட்டி ஆகாமல் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போ நம்ம இதை டின்னில் ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 மோல்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்று பிரெட் மோல்டு, இன்னொன்று டின்னு 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி பிரெட் மோல்டே வாங்கி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா பிரெட் மோல்டில் தான் நம்ம கரெக்டாக ஸ்லைஸ் போட்டு பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஷாப்ஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த சைஸுக்கு தான் இருக்கும். இந்த சைஸில் இருந்தால் தான் அது ஒரு பீஸ் போட்டு அது ஒரு 10 ருபீஸ் நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு 4-5
மோல்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேட்டர் போட்டிங்கன்னா 4-5 மோல்டில் போட்டுட்டு ஒரே டைமில் 4 மோல்டு வரைக்கும் நம்மளோட அவனில் வந்து ஒரு 28 அவனில் 8 லிட்டர்ஸ் அவனில் வந்து 4 மோல்டு வரைக்குமே வைக்கலாம். ஒரே டைம்லேயே நம்ம ஒரு 50 பீஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மோல்டு மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் 3/4 பாகம் வர மாதிரி பேட்டரை ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மோல்டு இப்போதைக்கு இல்லை செஞ்சு பார்க்குறதுக்கு, இல்லை நான் டின்லேயே செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து 5 இன்ச் டின் கரெக்டாக இருக்கும். அதில் ஊற்றிட்டு 2ஆக சென்டரில் கட் பண்ணி பீசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். ஸோ இப்போ நான் ஊற்றிட்டேன். பேலன்ஸ் இருக்க பேட்டரை நான் மஃபின் மாதிரி கப்பில் ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ப்ரீஹீட் பண்ண 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சுட்டு இப்போ நம்ம 180 டிகிரிக்கு அதே ஹீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 50 to 55 மினிட்ஸ் உங்களோட அவனோட டெம்பரேச்சர் பொறுத்து, ஒரு அவன் ஒரு டெம்பரேச்சர் பொறுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம டைம் முடிஞ்சு எடுத்தாச்சு. நான் நல்லா ஆற விட்டு நல்லா கூலான அப்புறம் எடுக்கிறேன். பாருங்கள் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு. நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. மஃபின் மாதிரி நம்ம பண்ணதுமே நல்லா சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கிட்ஸ் எல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி நல்லா லைக் பண்ணி பனானா சாப்பிடாத கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தா நம்ம நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லைஸாக பீஸ் போட போகிறோம். நம்ம கடைங்களில் பார்ப்போம் இல்லையா, ஸ்லைஸாக அந்த மாதிரி பீஸ் போட போகிறோம். நம்ம போட்டோன்னா நமக்கு எத்தனை பீஸ் நம்மளோட டின்னை பொறுத்து நமக்கு வந்து 10, 12, 15 வரைக்கும் பீசஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரே டைமில் 4 வச்சோன்னா அதில் ஒரு 50 பீசஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஒரு பீஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, நமக்கு மெட்டீரியல்ஸ் ரொம்ப கிடையாது. பனானா, 2 எக்கு, சுகர், இவ்வளோ தான். நிஜமாகவே ரொம்ப லோ காஸ்ட்டாக தான் ஆகும் செய்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ்னு கொடுத்தா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நிறையா பண்ணி நிறைய ஷாப்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்லை நம்ம ஸ்டாலில் போடும்போது இதுவுமே ஒரு 2 இது போட்டு நம்ம பேக் பண்ணி வைக்கிறது. சில பேர் சாக்லேட்டு இதெல்லாம் வேண்டான்றவங்க, இந்த பனானா ஃப்ளேவர் விரும்புகிறவங்க அதுவுமே வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் டிப்ஸாக அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபி நீங்கள் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய உங்களுக்கான ரெசிபீஸை நான் தேடி எடுத்து போட ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. லைக் பண்ணிக்கோங்க சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.